Hi friends, welcome to Exact MFD Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சமையான மாடிஃபிகேஷன் கிட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க Kyocera TASKalfa 3212i. சோ இந்த மெஷின் வந்து more than 3 years ஆயிடுச்சு. சோ இந்த மெஷின் வந்து நாங்களே ஆல்ரெடி ஒரு 500 மெஷின்ஸ் சோல்வ் பண்ணிட்டோம். சோ இந்த 500 மெஷின்ஸ்ல பாத்தீங்க அப்படினா ஒரு 5% ஆஃப் தி கஸ்டமருக்கு பாத்தீங்க அப்படினா டிபி வந்து கிராக் விடுது. சோ இந்த கிராக் விடுறதுனால என்ன ஆகுது அப்படினா டிபியை மேல தூக்கி விட்டா டமால் வந்து கீழே விழுந்துருது. சோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்கு. சோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 20000 plus tax கொடுத்து ஒரு டிபியை நம்மளால வாங்கி எல்லாராலையும் போட முடியாது. சோ அதனால நம்ம வந்து கஸ்டமர் சஃபர் ஆவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி இந்த மாடிஃபிகேஷன் கிட்ட வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த டிபி ஏன் உடையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து மேபி சில கஸ்டமர்ஸ் நான் சொல்கிறேன்ல ஒரு ஜஸ்ட் 5% ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. மற்றபடி யாருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வரல. அந்த 5% ஆஃப் த கஸ்டமர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு என்னோட ஸ்டடியில் என்ன நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த கஸ்டமர் எல்லாமே புக் காப்பி எடுக்கிறாங்க. புக்கை வந்து பிளேட் அண்ட் கிளாஸில் வச்சுட்டு அப்படியே ஏடிஎஃப் வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே அதே கண்டிஷன்லேயே ஒரு 3 years யூஸ் பண்ணியிருக்கனால தான் அந்த டிபி வந்து லைட்டாக வந்து ஸ்க்ராக் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த கிட்டை வந்து தாராளமாக பை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப 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 சீப்பஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் தரோம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் கிட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இனோவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடிஃபிகேஷன் கிட் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மாடிஃபிகேஷன் கிட்டோட பிளேட் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும் அண்ட் தென் அதோட இன்ஸ்டலேஷன் கைடும் இருக்கும். அந்த இன்ஸ்டலேஷன் கைட்லேயே ஒரு 8 ஸ்டெப் தான், ரொம்ப 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 ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் கஸ்டமராக இருந்தால் கூட நீங்களே கூட பண்ணிக்கலாம். தாராளமாக ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும், நீங்களே இந்த வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? கூடவே வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட QR கோடும் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா QR கோடை ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து எப்படி போடணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கிராக் விட்ட டிபியை வெளியே எடுத்துருங்க. மிஷின்லேருந்து ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை எடுத்துட்டு ஜஸ்ட் மேலே புல் பண்ணிங்க அப்படின்னா ADF தனியாக வந்துடும். ADF தனியாக வந்தோடனே அப்படியே எடுத்து ஒரு நல்ல சர்ஃபேஸில் டிபியை வந்து தலைகீழாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கவுண்டர் பேலன்ஸ் ஃபஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற கவுண்டர் பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்லி வந்து உடையுது. பிகாஸ் இதில் தான் வந்து ஸ்ப்ரிங் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனாலே தான் வந்து நம்மளுக்கு அந்த புக் காப்பீஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகுது. இது பேர் வந்து கவுண்டர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கவுண்டர் பேலன்ஸ். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கவுண்டர் பேலன்ஸ்க்கு வந்து ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கவுண்டர் பேலன்ஸும் இதே மாதிரி அழகாக தூக்கி அப்படியே வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் பேலன்ஸோட அந்த கவுண்டர் பேலன்ஸ் உட்காந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு பீஸ் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு சம் கிராக் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ரொம்ப நொறுங்கியிருந்தால் கூட கண்டிப்பாக இந்த மாடிஃபிகேஷன் கிட் வந்து 99% வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். கண்டிப்பாக ரொம்ப உடஞ்சிருந்தால் கூட சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4-5 கஸ்டமருக்கு போட்டுட்டோம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இந்த மாடிஃபிகேஷன் கிட்டிலேருந்து உங்களுக்கு கிடச்ச அந்த பிளேட் எடுத்து கரெக்டாக இதில் வைங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹோல்ஸ்லாம் செட் ஆகும். ஸோ 4 ஸ்க்ரூ போகிறதுக்கான ஹோல்ஸும் இருக்கும், ப்ளஸ் அந்த நடுவில் இருக்க அந்த கொஞ்சம் ஹெட்ஜ் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கழட்டின கவுண்டர் பேலன்ஸை அகைன் திருப்பி எடுத்து சேம் பிளேஸில் அப்படியே அழுத்தி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக தான் போகும். பட் சில பேருக்கு டைட்டாக போகலாம், சில பேருக்கு எப்படி உடஞ்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து லூஸாகவும் போகலாம், டைட்டாகவும் போகலாம். பட் எனிவே எப்படி போனாலும் கரெக்டாக அதில் வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி 4 கார்னர்லையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அழுத்தி தான் போடுற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியாகவே போகும். பிகாஸ் இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப ஷார்ப்பான ஸ்க்ரூ. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ இதை கரெக்டாக எடுத்து அந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டுட்டு நீங்கள் அழகாக டிபி எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி மிஷினில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் இந்த மாடிஃபிகேஷன். ஸோ தட் இவ்வளோ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். இது பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டமருக்கு வந்து ரொம்ப உடஞ்சிருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக தூக்கி விட்டா கரெக்டாக அந்த இடத்துல நிற்குது. ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சினாரியோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி வெரி லோ காஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டீச்சிங் இஸ் த ராயல் வே டு லேர்ன். பை பை, see you friends.